Welcome viewers. In this video we are going to discuss 11th Biobotany chapter 3 vegetative morphology. Okay, about this topic we are discussed several topics in previous videos. In last videos we have discussed about the habitat and root system. We have discussed what are the characteristic features of root system and what is root system அப்படின்றது போன கிளாஸில் விரிவாக பார்த்தோம். ஸோ in this video we are going to discuss what are the types of root system found in plant kingdom. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Okay, listen. Basically there are the two types of root system found in plants. This is very familiar topic. Already you are all studied in your lower standards about this topic. பார்த்துருப்பீங்க. Once again we have discussed here the types of root system. Okay, basically the root systems are two types. Number one, tap root system, and number two, fibrous root system. Fibrous அப்படின்னா or adventitious root system அப்படின்னு சொல்கிறாங்க. fibrous அப்படின்னா தமிழில் சொல்லணும் அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டேப் ரூட் அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு. வாட் ஆர் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ? இப்போ ரெண்டுத்துக்கு இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஆர் initiated from the radical, but according to the fibrous root system the radical stimulate the root but it is short lived அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ரேடிக்கல் தான் அந்த வேரை வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும். இட் இஸ் ஷார்ட் லீவ்டு. அப்போனா குறுகிய காலம் மட்டும்தான் உயிரோட இருக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிடும். ஆஃப்டர் தட் வேர் த ரூட்ஸ் ஆர் அரைஸ்டு இன் செகண்ட் டைப் இன் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரூட்ஸ் சிஸ்டம் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மேபி ஸ்டெம் ஆர் நோட் ஆர் இன்டர்னோடாக இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்தமாதிரி உருவாக்கக்கூடிய வேர்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்றது இட் இஸ் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆர் இனிஷியேட்டட் த்ரூ த ரேடிக்கல் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ரேடிக்கல் வந்து வரும். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பிரைமரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு பிரைமரி ரூட். அதர் ரூட்லெட்ஸ் ஆர் டிவைடட் ஃப்ரம் த டூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். த டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் இன் பிளான்ட்ஸ். தே ஆர் டேப் ரூட் சிஸ்டம் அண்டு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அட்வான்டேஜஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வேற்றிட வேர்கள். ஃபைப்ரஸ்னால் சல்லி வேர்கள், அட்வான்டேஜஸ் அப்படின்றது வேற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் யூ நோ வெல் வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட்டு. த ரூட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் பட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட்டு அதை நம்ம பார்த்தோம், அதில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சரி, அப்போ அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படின்னாக்கா த ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அதர் தென் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுங்கள். ரேடிக்கலை தவிர்த்து மற்ற பகுதியிலேருந்து உருவாக்கக்கூடிய ரூட்ஸ் இருக்கு இல்லையா? அதான் அட்வான்டேஜஸ், வேற்றிட வேர்கள் அப்படின்னு பேர் தமிழில் இருக்குது. சரியா? டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னா இது ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி வெல் டெவலப்டு கண்டிஷன்ஸ். அப்போ இது வந்து ரொம்ப அழகாக நல்லா வெல்த்தாக டெவலப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் செவரல் லேட்ரல் பிரான்ச்சஸ் இஸ் ஆல்சோ அப்பியர்டு. நிறைய வந்து கிளை வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டியரி, ரூட்லெட்ஸ் லைக் தட் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இது எல்லாமே அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அக்கார்டிங் டு த டேப் ரூட் இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக நம்ம வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ட்ஸ் படிக்கும்போது வேரை பற்றி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில். அதாவது டேப் ரூட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் டைகாட்னு சொல்லுவாங்க, அண்ட் ஃபைப்ரஸ் ரூட்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் மோனோகாட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ எப்படி இது பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, நம்பர் ஒன், டேப் ரூட் சிஸ்டம், அதாவது ஆணிவேர் தொகுப்பு என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியர் த பிரைமரி ரூட் இஸ் டைரக்ட் ப்ராபகேஷன் ஆஃப் த ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் ப்ராபகேஷன் ஆஃப் த ரேடிக்கல், முதல்நிலை வேர்கள். இப்போ நான் இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது எர்த் லெவல்னு வச்சுப்போம். அப்போ வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட்டு? த ரூட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் பட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புவியீர்ப்பு விசைக்கு நேரானது, ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய வெளிச்சத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நமக்கு தேவையில்லை, அதை விட்டுருவோம். அப்போ ஸோ the central main axis of the shoot system
ஃபவுண்டு இன்சைட் ஆஃப் த சாயில், தட் இஸ் கால்டு ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது தாவரத்தினுடைய மையத்தண்டு புவிக்கு அடியில் இருக்கிறத வேர்ன்னு சொல்கிறோம், மேலே இருக்கிறத தண்டுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே த ப்ரைமரி ரூட்ஸ் இஸ் த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விச் இஸ் ப்ரைமரி ரூட்டு, இதுதான் ப்ரைமரி ரூட்டு. இது எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய மையச்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தீஸ் ப்ரைமரி ரூட்ஸ் ஆர் இனிஷியேட்டட் ஃப்ரம் ரேடிக்கல். அதான் இங்கே சொல்கிறாங்க prolongation of radical அப்படின்னு சொல்லுவாங்க. The primary root is the direct prolongations of radical. அப்போ இந்த முதன்மையை வேற இனிஷியேட் பண்ணக்கூடிய அந்த செல், அந்த பார்ட் பேர் தான் ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜெனரலாக சொல்லுவாங்க. which is when you place a seed in the soil, the seed at first produces a radical, which means it is the first cell of root system அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. After that it can able to giving second cell, that is called plumule, is the first cell of shoot system அப்படின்னு சொல்கிறாங்க. அது shoot system நம்ம பார்க்கலாம். சரி, so after that this is a primary root and after that it produced several lateral branches. அதுக்கப்புறம் இதிலிருந்து நிறைய கிளைகள் ஏற்படும். அதுக்கு பேர் தான் செகண்டரி, இரண்டாம் நிலை வேர்கள், டெரிட்டரி, மூன்றாம் நிலை வேர்கள், அண்ட் ரூட்லெட்ஸ், அதுவும் பக்க கிளைகள் நிறைய வரும். இது வந்து பிரைமரி, செகண்டரி, many territory roots are also appeared from the branches அப்படின்னு சொல்லுது சரியா. இப்போ from this system which is a first cell of the root அப்படின்னாக்கா radical, the radical initiated the primary roots அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, the primary root is the direct prolongations of the radical. When the primary root persisted and continue to grow as in dicotyledons. அப்போ பெர்சிஸ்டண்ட்னா இங்கே இருக்கிற பிரைமரி ரூட்ஸ் வந்து நிலைத்தது, நாட் ஃபார் ஷார்ட் லீவ்டு, ரொம்ப நாளைக்கு தாவரத்தில் நிலைத்து இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. இட் இஸ் டீப்லி இன்டு த சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துக்கோம். இது வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் அப்படின்னா தெர் ஆர் த டூ மெயின் ஃபங்க்ஷன். ஒன்று அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸு சரியா, அண்ட் ஒன் மோர் செகண்ட் ஒன் டு ஆங்கரேஜ் த பிளான்ட் பாடி அப்படின்னு சொல்லுது. அதாவது தாவர உடலத்தை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பண்பு எதுக்கு இருக்குனாக்கா, நிலைநிறுத்தக்கூடிய பண்பு வந்து ரூட்டுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொன்னாங்க. பிரைமரி ரூட் இஸ் த டைரக்ட் ப்ரொலங்கேஷன்ஸ் ஆஃப் த ரேடிக்கல். when the primary root persist and continue to grow as in dicotyledons. டைகாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிலைத்தது, அதனோட வாழ்நாள் வரைக்கும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. so far it is a characteristic features of dicot plants. இருபத்திலே தாவரத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்புன்னு சொல்கிறாங்க. It forms the main root of the plant and is called tap root. இதுதான் மெயின் ரூட், ஒரு பெரிய மையச்சு இருக்கும், அதுதான் பிரைமரி ரூட்னு சொல்கிறாங்க. and followed by many lateral branches, secondary roots இருக்கும். A tap root produces lateral roots that further the branches into the fine roots அப்படின்னு சொல்கிறோம். the lateral roots along with the branches together called as secondary root. அப்போ என்ன சொல்ல which is called as a secondary root னா other than primary. இப்போ பிரைமரின்றது மையச்சு, இதை விட்டுருவோம். இது these roots are initiated from radical அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அதை விட்டுருவோம். other than primary roots collectively together called செகண்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரினா மற்ற இதிலேருந்து உருவாகக்கூடிய இரண்டாம் நிலை வேர்கள், அதாவது இதாக இருக்கலாம், அதுலேருந்து வரக்கூடிய டெரிட்டரி பிரான்ச்சஸ் அப்படின்னா அதுலேருந்து மூன்றாம் நிலை வேர்கள் வரும். அதுலேருந்து வரக்கூடிய ரூட்லெட்ஸ் நிறைய வேர்க்கிளைகள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ரூட் ஹேர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. புரியுதுங்களா? இதுதான் வந்து டேப் ரூட் சிஸ்டம். இது நீங்கள் ஏற்கனவே உங்கள் லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் ரிமைண்ட் தட் டாபிக்ஸ். ஓகே, so second one adventitious root system or fibrous root system. adventitious root system அப்படின்றது என்னன்னா வேற்றிலை வேர்கள். so what is the how does these roots are differ from tap root அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த adventitious roots இதிலேருந்து வேறுபடுது. இப்போ tap rootனா ஆணிவேர் தொகுப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, adventitious roots அப்படின்றது வேற்றிலை வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு பேரும் உண்டு, அதாவது fibrous root, அதாவது சல்லி வேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். once again I remind you, radical is the first cell. okay, these cells to initiate the root system அப்படினு சொல்றாங்க. but here according to the adventitious root system, the roots also initiated initiated from the radical, but it is not for persist ன்னு சொல்றாங்க. அதாவது என்னது, இது வந்து நிலைத்தது இல்லை, இட் இஸ் a short lived. அந்த மாதிரி வேர்லேருந்து முதல் ரேடிக்கல்லேருந்து உருவாகக்கூடிய அந்த வேர் என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிடும். இறந்து போனதுக்கப்புறம் the many rootlets are produced from the base of the stem அப்படின்னு சொல்கிறாங்க.
பேஸ், இது வந்து ஸ்டெம்மோட பேஸ். இதில் ஃபஸ்ட்டு செல் இதான் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துங்க. இப்போ இங்கே ஒரு ஸ்டெம்மோட பேஸ்னு வச்சிங்களா, இதில் எ கிளஸ்டர் ஆஃப் ரூட்லெட்ஸ் அரைஸ்டு ஃப்ரம் த பேஸ். எ கிளஸ்டர்னால் கொத்தான வேர்கள், அப்படியே கொத்து கொத்தாக வந்து பேஸ்லேருந்து அப்படியே ஒரே மாதிரி சேம் சைஸ், லுக் லைக் ஏ சேம் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தவுட் லேட்டரல் டிவிஷன்ஸ், வித்தவுட் லேட்டரல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் எ டஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கத்தையா, ஒரு தொகுப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதில் வந்து ஒரே மாதிரியான இனிஷியல் ரூட்ஸ் வந்து அரைஸ் பண்ணுறது தான் இந்த. அப்போ டைரெக்டாக என்னன்னா இந்த ரேடிக்கல் வந்து இல்லை, இட் இஸ் எ ஷார்ட் லீவ்டு. ஸோ எ கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ஆர் கால்டு அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதுதான், அதாவது வேற்றிட வேர்கள். அப்போ இந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கு பேர் தான் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி, அதான் நம்ம அட்வான்டேஜ் ரூட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்போ என்ன, இந்த ரூட்டு வந்து ரேடிக்கல் தான் உருவாகுது, பட் இட் இஸ் பெர்சிஸ்டன்ட்டு. இதுவும் ரேடிக்கல் தான் உருவாகுது, பட் இட் இஸ் ஷார்ட் லிவ்டு. ஸோ ஆஃப்டர் தட் a cluster of roots are arised from the base of the inflorescence. So far it is called as a advantageous root system. அது வேற்றிட வேர்கள். The roots are arised from the other than radical. அப்போ ரேடிக்கலை தவிர்த்து மற்ற பகுதியிலிருந்து உருவாக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? சரி, பார்க்கலாம். The root developing from any part of the plant other than radical is called advantageous root system. அப்போ அந்த ரேடிக்கலை தவிர்த்து மற்ற பகுதியிலேருந்து உருவாக்கக்கூடிய ரூட்டு. நீங்கள் கூட சுகர் கேன் பார்க்கலாம், மெனி கிராஸஸ் பார்க்கலாம், பேம்பூஸ் பார்க்கலாம். அந்த 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 பிளான்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கரும்பு நீங்கள் பார்த்துருக்கலாம், கீழே இருந்து நிறைய மெனி ரூட்ஸ் ஃப்ரம் த நோட்ஸ் ரீஜன்ஸ் அப்படின்னு கணு பகுதியிலேருந்து கணு பகுதியிலேருந்து நிறைய ரூட்ஸ் வந்து க்ரோ டுவர்ட்ஸ் த டவுன்வர்ட் டைரெக்ஷன், டுவர்ட்ஸ் த எர்த்து. அப்படியே எர்த்தை நோக்கி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வளர்ந்துருக்கும், பார்க்கலாம் நீங்கள். இட் இஸ் கிவிங் த மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Even though the cluster of roots from the base of the plant, அதில் இருந்தாலும் several roots arise from the nodal regions சொல்கிறது. It is giving the mechanical support, additional support கொடுக்குது. அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க. அப்போ ரூட் எங்கேருந்து உருவாகுதுங்க? ரேடிக்கல்லேருந்து உருவாகுதில்லை, ஆனால் அதர் தென் ரேடிக்கல் மற்ற பகுதியிலேருந்து உருவாகக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. The root developing from any part of the plant other than radical is called advantageous root system அப்படின்னு சொல்கிறாங்க. So it may develop from the base of the stem or node or internodes. அப்போ இது எங்கேருந்து சார், அதர் தன் ரேடிக்கல்னால் எங்கேருந்து சார் வரும்? கிளையிலேருந்து வருமா? டெஃபினெட்லி. நீங்கள் ப்ரூஃப் ரூட் பார்க்குறோம், பேனியன் ட்ரீ பார்க்குறோம் நம்ம இல்லையா? பேனியன் ட்ரீன்றது டேப்லெட் சிஸ்டம் இருக்குது. அது வந்து இட் இஸ் நாட் கிவிங் த ஃபுல் ஆங்கரேஜ் டு த பிளான் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் இட் ஹோல் வெயிட். அப்போ அந்த வேர் வந்து அந்த ஒட்டுமொத்த பிளான் பாடியும் தாங்கக்கூடிய தன்மை இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நிறைய அந்த லேட்டரல் பிரான்ச்சஸ்லேருந்து நிறைய ரூட்லெட்ஸ் வந்து வரும். நீங்கள் நம்ம பார்க்கலாம் ஆனியன், அதுக்கு பேர் தான் ப்ரோஃப்ரூட்னு சொல்லுவோம், தூண் வேர்கள் பேனியன் ட்ரீயில், அதாவது ஆலமரத்தில். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். சரி, அப்போ எங்கே அதர் தன் ரேடிக்கல். இப்போ இது பேஸு, இது வந்து பேஸில் இருந்துருக்கலாம், அல்லது நோடு கணு, அல்லது இன்டர்நோடு அங்கேருந்து வேர்கள் வந்து உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அதான் இங்கே சொல்லணும். இட் மே பி டெவலப் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ஆர் நோட் ஆர் இன்டர்நோட். இன்டர்நோட்னா கணுவடி பகுதி. எக்ஸாம்பிள் மான்ஸ்டீரா டெலிசியோசா, மான்ஸ்டீரா டெலிசியோசா, பைப்பர் நைக்ரம், இதெல்லாம் சொலனம் நைக்ரம், பைப்பர் நைக்ரம், அந்த அப்போ பைப்பர் நைக்ரம் அது வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. சரி, இன் மோஸ்ட் ஆஃப் த மோனோகார்ட்ஸ் த பிரைமரி ரூட்ஸ் ஆஃப் த சீடிங் இஸ் ஷார்ட் லீவ்டு and lateral roots arise from the various regions of the plant body. இப்போ நம்ம சொல்கிறாங்க, இப்போ நம்ம இங்கே முன்னாடி பார்த்தது டைகாட் டேப் ரூட் சிஸ்டம் இஸ் அ பெர்சிஸ்ட் இன் டைகாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே பார்த்தோன்னா இன் மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட் த பிரைமரி ரூட்ஸ் ஆஃப் த சீடிங் இஸ் ஷார்ட் லீவ்டு. ஒரு விதை முளைக்கும் பொழுது உருவாக்கக்கூடிய முதன்மையான வேர்கள் வந்து குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் வாழும். இட் இஸ் நாட் பெர்சிஸ்ட், அது நிலைத்து உயிர் வாழாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அந்த வேருடைய பணியை எது சார் செய்யுது அப்படின்னா, அதாவது ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த பிளான் பாடி. அப்போ அது நிறைய ஐடென்டிக்கல் ரூட்ஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அதில் தான் த மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்ஸ் த பிரைமரி ரூட்ஸ் ஆஃப் த சீடிங் இஸ் ஷார்ட் லீவ்டு அண்ட் லேட்டரல் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த பிளான் பாடி. ஸோ தீஸ் ஆர் bunches of thread-like roots nearly equal in size which are collectively called fibrous roots அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வேரை தவிர்த்து மற்ற பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய நூல் போன்ற ஒரே தொகுப்பான ஒரே மாதிரியான கிளைகளற்ற அந்த அந்த ரூட்டுக்கு பேர் தான் ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைப்ரஸ் ரூட்ஸ். சரியா? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ தீஸ் சிஸ்டம் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன்
கிராசஸ். இது பொதுவாக எந்த இதில் காணப்படுதுன்னா புற்கள் வெரைட்டியில் இது அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா ஒரைசா சட்டைவா நெல்லில் அதில் இருக்குது. எலுசின் கோரோகேனா, எலுசின் கோரோகேனான்றது கேழ்வரகு, அதில் வந்து அதிகமாக வந்து இது வந்து இது அந்த அதில் இருக்கக்கூடிய ரூட் சிஸ்டம் எல்லாமே ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் தான். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் எங்கே தென்படுது அப்படின்னு பார்த்தாலே நம்ம சொல்லலாம். நிறைய இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கிராஸ் வெரைட்டி, ஆல் கிராஸ் வெரைட்டிஸில் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் தான். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் ஒரைசா சட்டைவா அண்டு எலுசின் கோரோகேனா அப்படின்னு கேழ்வரகு ராகின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இதுதான் அந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இப்போ ஒரு டிஃபரன்சியேஷன் கேட்கலாம். டிஃபரன்சியேஷன்றது லோயர் கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சிருப்போம். வாட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டேப் ரூட் அண்டு ஃபைப்ரஸ் ரூட்ஸ், ரெண்டுத்துக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா, அது படித்ததுனால நம்ம அதை ஒன்ஸ் அகேன் ஐ எம் நாட் ரிமைன் டு ஹியர். ஓகே, சரி, இதுதான் வந்து ஃபைப்ரஸ் சிஸ்டம். இப்போ ரூட் சிஸ்டத்தினுடைய டைப் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் we are going to discuss about the டேப் ரூட் மாடிஃபிகேஷன். வேருடைய மாற்றூறுகள் என்றால் என்ன அப்படின்றத ஒரு சார்ட் மூலியமாகவும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன், வாட் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ், அதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.